தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். ஒரு குட்டி கதை உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன். ஒரு வாட்டி நான் டாலஸ்லேருந்து வேகஸ்க்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது என்னோட பக்கத்து சீட்டில் ஒரு பாஸ்டர் உட்காந்துருந்தார். அந்த பாஸ்டர்கிட்ட நான் வந்து கேட்டேன் நிறைய. அப்போது நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு உண்மையிலே இந்த ஃப்ளைட்டில் போகும்போது இல்லை ஏதாவது பயணம் செய்யும்போது பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசுகிற பழக்கம் உண்டு. அவங்க அவங்க வந்து இயர்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா சரி, அது ஒரு சிக்னல், நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி நான் பேச மாட்டேன். மற்றபடி ஒரு ஹாய் ஹலோ சொல்லும்போது ஒரு பேச்சுவார்த்தை கொடுக்குற ஆளா இல்லையான்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் நான் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பேன். அது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பயணங்கள் போது நீங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள்லேருந்து ரொம்ப வித்தியாசமான மனிதர்கள் நீங்கள் சந்திக்க நேரிடும். அப்போது உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருந்து இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்களும் சில விஷயங்களை பகிர்ந்துக்க முடியும். அப்போது அது ஒரு அறிவு பரிமாற்றம் தானே. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் பாஸ்டருங்கும் போது நான் என்ன நினச்சேன்னா, சரி நமக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை பற்றின சந்தேகங்கள், பைபிளை பற்றின சந்தேகங்கள்லாம் அவர்கிட்ட கேட்கலாம். அதில் நமக்கு இருக்க கேள்விகள், எனக்கு மதத்தை பற்றி நிறைய கேள்விகள் உண்டு. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு அடுத்த அடுத்த எபிசோடில் வந்து மதம் பற்றி என்னோட பார்வை, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, மதம்னா என்ன, நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் இந்த இந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சு அப்படின்னா, நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஆழமான கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்ச உடனே, அவர் ஆரம்பிக்கிற இடமே எங்கேருந்து ஆரம்பிச்சாருன்னா, நாம எல்லாம் பாவிகள், பிறந்ததே பாவிகளா தான் பிறந்தோம். இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுமே பாவிகள் தான் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சார். நான் சொன்னேன், இது எப்படி சொல்றீங்க? அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க. பாவிகள்னா எப்படி? நான் கூட என்ன உருவாக்கல. நானா என்னை வேற யாரோ தான் உருவாக்குனாங்க. அப்ப நான் பாவினா எப்படி? அப்படிலாம் கேட்டேன். அப்ப அவர் என்ன என்ன கேள்விக்கு பதில் தெரியலனாலும் பைபிள் சொல்லியிருக்கு, பைபிள் சொல்லியிருக்கு, பைபிள் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி ரெஃபரன்ஸ் வந்து பைபிளுக்கு தான் போறாரு. அதுதான் அவரோட கடைசி ரெஃபரன்ஸே. அப்போ அந்த பைபிள்ல இருந்தா அவரோட மொத்த அப்ப நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, அவர்கிட்ட நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பைபிள் ஸ்கூல், அதாவது அது மட்டும் தான் போயிருக்காரு. அப்போ சின்ன சிறு வயதுல இருந்தே அந்த பைபிள், கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு மட்டும் தான் படிச்சிருக்காங்க. அவரோட மொத்த உலகமும் அதுல இருந்து தான் சொல்லுது. அவர் பார்க்குற பார்வை, உலகத்தை பார்க்குற பார்வை எல்லாமே அந்த அந்த ஒத்த டெக்ஸ்ட் புக்ல இருந்தா உலகத்தை பார்க்குறாரு. அவருடைய எல்லா கேள்விக்கும் பதில் வந்து அந்த டெக்ஸ்ட் புக்ல தான் இருக்கு. ஏன்னா அதை தாண்டி அவரால் யோசிக்க முடியல. அதுதான் வந்து மற்றவங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் ஒரு 2021 காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேர்தல் சமயத்தில் பொதுவாக அரசியல் களத்தில் வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆன்லைனில் தேர்தல் வச்சா சீமான் சிஎம் ஆயிடுவாருங்க, நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிருங்க அப்படி சொல்லுவாங்க. இது ஏன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா வந்து அப்போ ஐடி விங்லாம் அந்த அளவுக்கு பெருசா எந்த கட்சியும் கிடையாது. ஃபுல் இளைஞர்கள் வந்து அப்படியே பாஞ்சு நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு புது மாற்றம் தேவைப்பட்டது. 21 16 காலகட்டங்கள்ல முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸா இருந்த அவங்க வந்து ஆன்லைன்ல அவங்க தான் ரொம்ப, அதுவும் உலகம் ஃபுல்லா நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து ரவுண்ட் த கிளாக் வந்து ஆக்டிவா இருந்தாங்க. ட்விட்டர்லயும் சரி, ஆன்லைன்லயும் சரி, எல்லாத்துலயுமே. அந்த மாதிரி ஆன்லைன்ல மிகப்பெரிய ஒரு வலிமையா இருந்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்ப அதை வந்து பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு அப்ப அந்த ஆன்லைன்ல எல்லா கட்சிகளும் இப்ப நல்ல வலிமையா இருக்குன்னு ஆரம்பிச்சதே நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான். இப்ப அது நாம் தமிழர் கட்சிக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஆயிருக்கு. நிறைய இடத்துல வந்து எதிர்கருத்துக்கள் வந்து நிறைய வைக்கப்படுது. அப்படிங்கும்போது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இந்த இந்த யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க, ரொம்ப நேரம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த அல்காரிதம் எப்படி நினைச்சுக்கோன்னா, உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி திருப்பி திருப்பி உங்களுக்கு அதே மாதிரி கண்டென்ட்டை தான் அனுப்பிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை தான் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க உங்களுக்கு எதிர்ப்பான கண்டென்ட் வந்துட்டே இருந்துச்சுன்னா, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலா இருந்துச்சுன்னா நீங்க வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுக்கலாம். நீங்க முகப்புல பார்த்தாலே உங்களுக்கு இது எதிரான நபர், கொள்கைக்கு எதிரான நபர், கட்சிக்கு எதிரான நபர், இல்லை கட்சிக்கு எதிரான சேனல், கொள்கைக்கு எதிரான சேனல்னா அந்த 3 புள்ளியை அமுக்கி நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருங்க, நாட் ரெக்கமெண்டுன்னு கொடுத்துருங்க. அப்படியே அவங்க பார்வைக்கே வராது. தேர்தலை நோக்கி 26 தேர்தலை நோக்கி முழுக்க முழுக்க இந்த இந்த தமிழ் தேசிய களத்தில் நிற்கக்கூடிய மக்கள் வந்து நீங்க கடிவாளம் போட்ட மாதிரி தான் இருக்கணும். நீங்க அந்த அந்த பாதிரியார் சொன்ன பைபிள் தான் அவரோட உலகமே. அதே மாதிரி இந்த இந்த தேர்தல் நோக்கி போகும்போது நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய கொள்கை, சீமான் அவர்கள், இந்த 3 தான் உங்க வந்து கடிவாளத்துக்குள்ளே இருக்கணுமே தவிர அதை தாண்டி நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிற முதல் தேர்தல்.
பல பல கிரெடிபிளான அரசியல் விமர்சகர்கள்லாம் 17 விழுக்காடு எடுத்துருவாருன்னு சொன்ன தேர்தல், 17 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வரும்னு சொன்ன தேர்தல் இது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி சொன்னது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் நிறையா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாற்று கட்சிங்கிற ஸ்பேஸில், மாற்று சக்திங்கிற ஸ்பேஸில் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிற்கிது. அதனால பல மடங்கு கிரெடிபிலிட்டி வந்து அதிமுக என்டிஏ அது கூட வேற யார் போய் சேர்றாங்களோ, எந்த நடிகர் போய் சேர்ந்தாலும் சரி, அவங்களோட ரேட்டிங் பயங்கரமாக கம்மியாகிறது கூட மக்கள்கிட்ட அந்த கிரெடிபிலிட்டி கம்மியாகிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் சிந்தனைகளை சிதற விடக்கூடாது, கவனங்களை சிதற விடக்கூடாது. நீங்கள் முழுக்க முழுக்க உங்கள் சிந்தனை, ஆற்றல் எல்லாமே வந்து நாம் தமிழ் தேசிய கொள்கையை நோக்கி, நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் இருக்கணும். அது எப்படி வெற்றி பாதையை கொண்டு போகலாங்கிற சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். இந்த மற்றபடி அந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே எடுத்துங்க. இது வந்து ஒரு அரசியல் மட்டும் இல்லை, இது வந்து மனநலம், அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயம் இது. அதாவது ஆன்லைன் இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாலாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் மக்கள் முழுக்க அதுலேருந்து ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் கூட வருது. அதுக்கு தெரபிஸ்ட் இங்கே நான் வந்து வேலைக்கு போகிற இடத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ புதுசாக வேலைக்கு வர்றாங்க. அது இந்த ஜென்ரேஷன் ஜென்சின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப்பை அன்றாடமாக நம்ம லைஃப்பில் போராடி, நான் என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய போராட்டங்களை சந்தித்து வந்திருக்கேன். அப்போ அந்த போராட்டங்களை எதிர்கொள்றதுக்கு உண்டான ஒரு வில் பவர் இருந்தது. இப்போ அந்த வில் பவர் வந்து நிறையா இந்த யங் ஜென்ரேஷனுக்கு குறைஞ்சிட்டு வருதோ அப்படிங்கிறது ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. எப்படி அப்படின்னா, நான் வேலையில் இருக்கும்போது நிறைய பேர் இப்போ எப்படின்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு தெரபிஸ்ட் இருக்காங்க. ஒரு வேலையில் திடீர்னு அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக்கோ இல்லை ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக்கோ இல்லை ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பர்சனலாக ஒரு தெரபிஸ்ட் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க, 10 நிமிஷம் பேசுகிறாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஃபோன்லேயே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி கப்புள்ஸ் தெரப்பி ரொம்ப நிறையா பரவிருச்சு. அப்போது நான் பார்க்குறேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், நீங்கள் இவர்கிட்ட போய் போங்க குணமாயிரும்னு சொன்னதை தாண்டி இப்போ வந்து என் தெரபிஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவா, நல்லா அவங்க ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு தெரப்பிங்கிறது வந்துருச்சு. தெரப்பி எதுக்கு வருது அப்படின்னா, தெரப்பி உங்கள் சைக்கலாஜிக்கலாக நிறைய உளவியல் பிரச்சனைகள் இப்போ வந்துருச்சு. அது வந்து இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறோம். அது வந்து நம்மளை எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலாக பாதிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்கள், இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறத மேக்ஸிமம் 95% சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் மக்கள் வந்து போஸ்ட் போடுவாங்க, ப்ரொஃபைல் பிக் வைப்பாங்க, சிரிச்சபடி தான் எல்லாருமே இப்போ பிக்சர் வைப்பாங்க. ஆனால் உண்மையிலே வாழ்க்கை அப்படியா? துக்கமும் சந்தோஷமும் கலந்தது தானே வாழ்க்கை. நீங்கள் துக்கம் இல்லைன்னா சந்தோஷத்தோட மதிப்பு உங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுதா உங்களுக்கு? ஒரு நெகட்டிவ் இல்லைன்னா ஒரு பாசிட்டிவோட அர்த்தமே கிடையாது. ரெண்டும் நிலை நிற்கணும்னா ஒரு பேலன்ஸ் வேணும். அதே மாதிரி தான் அரசியலும். இடதும் வலதும் எப்பவுமே வந்து அதை ஈச் அதர் பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வலதுசாரி அதிகமானாலோ இல்லை இடதுசாரி சக்திகள் சிந்தனைகள் அதிகமானாலோ ரெண்டுமே ஆபத்து தான். ரெண்டுமே எப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி கொண்டு போகும். அது அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு பேலன்ஸ் இக்குலிபிரியத்தில் தான் வந்து போயிட்டே இருக்கணும். இவங்க தப்பு பண்ணும்போது இவங்க கேள்வி கேட்கணும், அதை வந்து மட்டுப்படுத்தணும். அதே மாதிரி இவங்க தப்பு பண்ணும்போது இவங்க கேள்வி கேட்கணும், அதை மட்டுப்படுத்தணும். அந்த மாதிரி தான் இல்லை வலதுசாரி இடதுசாரிங்கிற சிந்தனைகள். அப்போ நீங்கள் இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து முன்னெடுத்து பயணிக்கணும். சரியா? நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்களை சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணக்கூடிய, இல்லை உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் விக்டிம் ஆகுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் திருப்பி அதை கன்சியூம் பண்ணுறீங்க. அந்த கூகுள் அல்காரிதமும் உங்களுக்கு அதே தான் திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்கும். அது அல்காரிதத்தோட தப்போ இல்லை உங்களை எதிர்த்து பேசுகிறவங்க தப்போ இல்லை, நம்ம தப்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பின்தொடருங்க. வாழ்க தமிழ், வெல்க நாம் தமிழர்.